everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 18 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 19வது கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு நாள் கிளாஸ்லயுமே ஒவ்வொரு லெசன்ஸ்லயும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்டான எல்லா சவுண்ட்ஸுமே தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதே மாதிரி என்னால நல்லா எழுதுறதுக்கும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா வரக்கூடிய எல்லா லெசன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. 30 டேஸ்க்கான லெசன் கம்ப்ளீட்டா சேனல்ல அப்டேட் ஆகும். ஒவ்வொரு லெசனா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோக்கு ஒரு லைக்கையும் மறக்காம அப்டேட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம சவுண்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். இந்த சவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்ட சவுண்ட்ஸ் தான். இங்கிலீஷ்ல வந்து ஒரு 7 குரூப் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து 3 வந்து கத்துக்க போறோம். இந்த மாதிரி குரூப்பை கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னா, நம்ம சரளமா அந்த சவுண்ட்ஸை வந்து நம்மளால ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மொத்தமா 7 குரூப்ஸ் இருக்கு. 7 குரூப்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டப்பின், ஓகேங்களா? இது சாட் இப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சவுண்ட்ஸ்லயே நமக்கு வந்து இந்த வேர்டை ஃபுல்லா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல இந்த சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். மொத்தமா இதுல 7 குரூப் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் இது, செகண்ட், தேர்ட், அந்த மாதிரி 7 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 3 குரூப்ஸ் தான் கத்துக்க போறோம். பேலன்ஸ் இருக்கிறது நான் அடுத்த லெசன்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரே லெசன்ல நம்ம எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம மட்டும் 3 மட்டும் கத்துக்கலாம். அதுல வந்து ரீடிங் ப்ராக்டிஸும் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பாருங்க, SATIPN, ஓகேங்களா? ஸோ இதோட சவுண்ட்ஸ் வந்து எஸ்ஸோட சவுண்டு இஸ், ஏயோட சவுண்டு அ அப்படிங்கிற சவுண்டு, அ அப்படிங்கிற சவுண்டு, டி இட், இ இப், இன். ஓகே, இப்போ வேர்ட்ஸ்ல பாருங்க அதே சவுண்டு தான் வரும். நீங்க சொன்ன சவுண்ட்ஸ் தான் எங்க வேர்ட்ஸ்லயே நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அ, இட், அட், அட். ஓகே, ஸோ இங்க வந்து ஏக்கு ஆங்கிற சவுண்டு, இங்க டி அட் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பாருங்க, இங்க எஸ்ஸோட சவுண்ட் என்னது? இஸ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ அட், சட். எப்படி படிக்கணும்? சட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது அதே மாதிரி ஐக்கு சவுண்ட் வந்து இங்க ஈங்கிற சவுண்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகே, அப்போ இட், இட். இதை எஸ் கூட சேர்ந்து வரும்போது பாருங்க, சிட், இட். இது வந்து இட்டு, இது வந்து சிட். ஓகே, அதே மாதிரி பிட், இப், அட், பேட், பேட். ஓகே, அதே மாதிரி டி இப், டிப், டேப், டிப், டேப், டின், அண்ட், அண்ட். ஓகே, நிப். அதே மாதிரி பேன், இப், அண்ட், பேன். ஓகே, இந்த குரூப்ல வந்து நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த குரூப் ஆஃப்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வரும். இதை ரீட் பண்றது மூலமா இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல குரூப் பண்ணி நம்ம ஒரு வேர்டை படிக்கும் போது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குரூப் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் குரூப் பாருங்க. செகண்ட் குரூப்ல என்னென்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு சியும் கேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, சியோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு, கேக்கும் இக்கு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெச்சோட சவுண்டு இஹு, இரு, இம்மு, இட்டு. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கிட். அப்போ இங்க வந்து ஐக்கு நம்ம முன்னாடி குரூப்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதுல இருக்கிறதும் இங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்போட கண்டினியூட்டி தான் செகண்ட் குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்ம பார்த்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே செகண்ட் குரூப்லயும் உங்களுக்கு வரும்போது அதையும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ கிட், கேப், பிக். சிகேக்கு என்ன சவுண்டு? இக்கு அப்படின்ற சவுண்டு. அப்போ பிக், சாக், டென், பெட், டென்ட், நெக், ஹிப், ஹெட், ஹென். இங்க ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற சவுண்ட் வருது. ஹிஸ், இஹு, இ, ஹிஸ், ஹிஸ். அதே மாதிரி ரிப், ரேட், ரெஸ்ட், ட்ராப், மென், அண்ட் மென், ஹி, ஹிம், மீ, இஸ், மிஸ், and man, dip, dip,
red, red, dad, hand. ஓகே, இப்போ செகண்ட் குரூப்ல வந்து நம்ம கத்துக்கிட்ட சவுண்ட் என்னது? இங்க வந்து ஈக்கு வந்து ஏங்கிற சவுண்ட் வருது. ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்ம கத்துக்கிட்ட வேர்ட்ஸும் இங்க உங்களுக்கு மிங்கிள் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, தேர்ட் குரூப்ல செட் ஆஃப் குரூப்ஸ் நமக்கு என்னென்ன வருது? ஜி, ஜியோட சவுண்டு இக்கு, அதே மாதிரி இஜ்ன்ற சவுண்டு நமக்கு ஐ கூடயும், நெக்ஸ்ட் வந்து இ கூட வரும்போது இஜ்ன்ற சவுண்ட் வரும். இங்க வந்து நமக்கு ஜி வந்து இக்குன்ற சவுண்ட்ல தான் வருது. ஓகே, இது வந்து ஓங்கிற மாதிரி வரும். இது வந்து ஆ, இல், இஃப், இப். எக்ஸாம்பிள் பாருங்க, எக், முன்னாடியே நம்ம ஏ படிச்சிட்டோம், ஈயோட சவுண்டு ஏன்னு படிச்சிட்டோம். அப்போ எக், டிக், பெக், கிரின், ஹாட், இஹ், ஆ, ஹாட், ஹாட், இட், ஆக், டாக், டாக். அதே மாதிரி ஹாப், சாக்ஸ், இஸ், ஆ, சா, இக்கு, இஸ், சாக்ஸ். அப், இஸ், ஆ, சா, அப்போ இங்க யூக்கு என்ன சவுண்ட் வருது? ஆங்கிற சவுண்ட் வருது. சன். அதே மாதிரி மட், ட்ரக், லெக், லிப்ஸ், டோல், இட், ஓ, டோ, இல், டோல், ஹெல்ப், ஃபிட், ஃபன், பஃப், சாஃப்ட், பிக், பேக், பெல், கிராப். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். இது ஒவ்வொரு குரூப்புமே இப்போ ஃபர்ஸ்ட் படித்த குரூப் வந்து செகண்ட் குரூப்லேயும் வரும். செகண்ட் குரூப்ல நம்ம படித்தது தேர்ட் குரூப் வேர்ட்ஸ் படிக்கும்போது அந்த செகண்ட் குரூப்ல உள்ள லெட்டர்ஸும் உங்களுக்கு தேர்ட் குரூப்ல வரக்கூடிய வேர்ட்ஸ்ல ஆட் ஆகி வரும். அப்போ ஒவ்வொரு குரூப்பா நம்ம வந்து குரூப் பண்ணி பண்ணி அந்த சவுண்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால நல்லாவே அந்த சவுண்ட்ஸை கத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 7 குரூப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 7 குரூப்ஸும் இதுதான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம 3 குரூப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல 3 குரூப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாருங்க, 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரக்கூடிய குரூப் இருக்கு. ஓகே, 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடியதும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ 4th குரூப் படிக்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல படிச்ச 3 குரூப்ல படிச்ச சவுண்ட்ஸும் அந்த வேர்ட்ஸும் இதுல உங்களுக்கு வரும். இந்த லெட்டர்ஸும் உங்களுக்கு இதுல வர வேர்ட்ஸ் கூட ஆட் ஆகி வரும். அப்போ இன்னும் நம்மளால அந்த சவுண்ட்ஸையே ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வந்து பாருங்க 5th, 6th, 7th. 7th வந்து பாருங்க, அங்கேயும் உங்களுக்கு வந்து 2 லெட்டர்ஸ்ல வர எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம வேர்ட்ஸை படிக்கிறது மூலமா அதோட சவுண்ட்ஸை நல்லாவே நம்மளால புரிஞ்சுக்கவோ ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபோனிக்ஸ்ல வந்து லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 18th லெசன், இன்னைக்கு 19th லெசன் வரைக்கும் வந்திருக்கோம். இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும், ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வவல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ தனித்தனியாக நம்ம ஒரு வவல் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் அந்த வவல்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் படிக்கிறது மூலமாக ஓகே இந்தந்த சவுண்ட்ஸ் இந்தந்த இடத்துல வரும், வவல்ஸ்க்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு வந்து 4 சவுண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சவுண்டு வரும். அப்போ அங்கே வந்து 5வது சவுண்டு இருக்கும். அப்போ நமக்கு 2 லெட்டர்ஸ் வர இடங்கள்ல எப்படி சவுண்டு, சிங்கிள் லெட்டராக வந்து என்ன மாதிரி சவுண்டு, லாங் சவுண்ட் எங்கே வரும், ஷார்ட் சவுண்ட் எங்கே வரும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 3 குரூப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 3 குரூப்ஸையும் நீங்கள் வேற வேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வர லெசன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Hey everyone, welcome to Learn English Everyday யூடியூப் சேனல். 30 நாளில் இங்கிலீஷ் எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 18 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 19வது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாள் கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்டான எல்லா சவுண்ட்ஸுமே தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதே மாதிரி என்னால் நல்லா எழுதுறதுக்கும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய எல்லா லெசன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. 30 டேஸ்க்கான லெசன் கம்ப்ளீட்டாக சேனல் அப்டேட் ஆகும். ஒவ்வொரு லெசனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம சவுண்ட்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். இந்த சவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட சவுண்ட்ஸ் தான். இங்கிலீஷில் வந்து ஒரு 7 குரூப் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து இருக்குது.
ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து 3 வந்து கத்துக்க போறோம். இந்த மாதிரி குரூப்பை கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னா, நம்ம சரளமா அந்த சவுண்ட்ஸை வந்து நம்மளால ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மொத்தமாக 7 குரூப்ஸ் இருக்கு. 7 குரூப்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பின், ஓகேங்களா? இதை சேட் இப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சவுண்ட்ஸ்லயே நமக்கு வந்து இந்த வேர்டை ஃபுல்லாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல இந்த சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். மொத்தமா இதுல 7 குரூப் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் இது, செகண்ட், தேர்ட், அந்த மாதிரி 7 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 3 குரூப்ஸ் தான் கத்துக்க போறோம். பேலன்ஸ் இருக்கிறது நான் அடுத்த லெசன்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரே லெசன்ல நம்ம எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம மட்டும் 3 மட்டும் கத்துக்கலாம். அதுல வந்து ரீடிங் ப்ராக்டிஸும் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பாருங்க, SATIPN, ஓகேங்களா? ஸோ இதோட சவுண்ட்ஸ் வந்து எஸ்ஸோட சவுண்டு இஸ், ஏயோட சவுண்டு அ அப்படிங்கிற சவுண்டு, அ அப்படிங்கிற சவுண்டு, டி இட் இ இப் இன். ஓகே, இப்போ வேர்ட்ஸ்ல பாருங்க அதே சவுண்டு தான் வரும். நீங்க சொன்ன சவுண்ட்ஸ் தான் எங்க வேர்ட்ஸ்லயே நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அ, இட், அட், அட். ஓகே, ஸோ இங்க வந்து ஏக்கு ஆங்கிற சவுண்டு, ஆங்கிற சவுண்டு, இங்க டி அட் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பாருங்க, இங்க இஸ், எஸ்ஸோட சவுண்ட் என்னது? இஸ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ அட், சட். எப்படி படிக்கணும்? சட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது அதே மாதிரி ஐக்கு சவுண்ட் வந்து இங்க ஈங்கிற சவுண்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகே, அப்போ இட், இட். இதே எஸ் கூட சேர்ந்து வரும்போது பாருங்க, சிட், இட். இது வந்து இட்டு, இது வந்து சிட். ஓகே, அதே மாதிரி பிட், இப், அட், பேட், பேட். ஓகே, அதே மாதிரி டி இப், டிப், டேப், டிப், டேப், டின், அண்ட், அண்ட். ஓகே, நிப். அதே மாதிரி பேன், இப், அண்ட், பேன். ஓகே, இந்த குரூப்ல வந்து நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த குரூப் ஆஃப்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வரும். இதை ரீட் பண்றது மூலமா இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல குரூப் பண்ணி நம்ம ஒரு வேர்டை படிக்கும் போது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குரூப் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் குரூப் பாருங்க. செகண்ட் குரூப்ல என்னென்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு சியும் கேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, சியோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு, கேக்கும் இக்கு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெச்சோட சவுண்டு இஹு, இரு, இம்மு, இட்டு. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கிட். அப்போ இங்க வந்து ஐக்கு நம்ம முன்னாடி குரூப்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதுல இருக்கிறதும் இங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்போட கண்டினியூட்டி தான் செகண்ட் குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்ம பார்த்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே செகண்ட் குரூப்லயும் உங்களுக்கு வரும்போது அதையும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ கிட், கேப், பிக். சிகேக்கு என்ன சவுண்டு? இக்கு அப்படின்ற சவுண்டு. அப்போ பிக், சாக், டென், பெட், டென்ட், நெக், ஹிப், ஹெட், ஹென். இங்க ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற சவுண்ட் வருது. ஹிஸ், இஹு, இ, ஹிஸ், ஹிஸ். அதே மாதிரி ரிப், ரேட், ரெஸ்ட், ட்ராப், மென், அண்ட் மென், ஹி, ஹிம், மீ, இஸ், மிஸ், அண்ட் மேன், டி இப், டிப், ரெட், ரெட், டேட், ஹேண்ட். ஓகே, இப்போ செகண்ட் குரூப்ல வந்து நம்ம கத்துக்கிட்ட சவுண்ட் என்னது? இங்க வந்து ஈக்கு வந்து ஏங்கிற சவுண்ட் வருது. ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்ம கத்துக்கிட்ட வேர்ட்ஸும் இங்க உங்களுக்கு மிங்கிள் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, தேர்ட் குரூப்ல செட் ஆஃப் குரூப்ஸ் நமக்கு என்னென்ன வருது? ஜி, ஜியோட சவுண்டு இக்கு. அதே மாதிரி இஜ்ன்ற சவுண்டு நமக்கு ஐ கூடயும், நெக்ஸ்ட் வந்து இ கூட வரும்போது இஜ்ன்ற சவுண்ட் வரும். இங்க வந்து நமக்கு ஜி வந்து இக்குன்ற சவுண்ட்ல தான் வருது. ஓகே, இது வந்து ஓங்கிற மாதிரி வரும். இது வந்து ஆ, இல், இஃப், இப். எக்ஸாம்பிள் பாருங்க, எக். முன்னாடியே நம்ம ஏ படிச்சிட்டோம், ஈயோட சவுண்டு ஏன்னு படிச்சிட்டோம். அப்போ எக், டிக், பெக், கிரின், ஹாட், இஹு, ஆ, ஹோ, இட், ஹாட், இட், ஆக், டாக், டாக். அதே மாதிரி ஹாப், சாக்ஸ், இஸ், ஆ, சா,
இக்கு இஸ் சாக்ஸ். அப் இஸ் ஆ சா அப்போ இங்க யூக்கு என்ன சவுண்ட் வருது? ஆங்கிற சவுண்ட் வருது. சன். அதே மாதிரி மட், ட்ரக், லெக், லிப்ஸ், டோல், இட் ஓ டோ இல் டோல், ஹெல்ப், ஃபிட், ஃபன், பஃப், சாஃப்ட், பிக், பேக், பெல், கிராப். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். இது ஒவ்வொரு குரூப்புமே இப்போ ஃபர்ஸ்ட் படித்த குரூப் வந்து செகண்ட் குரூப்லேயும் வரும். செகண்ட் குரூப்ல நம்ம படித்தது தேர்ட் குரூப் வேர்ட்ஸ் படிக்கும்போது அந்த செகண்ட் குரூப்ல உள்ள லெட்டர்ஸும் உங்களுக்கு தேர்ட் குரூப்ல வரக்கூடிய வேர்ட்ஸ்ல ஆட் ஆகி வரும். அப்போ ஒவ்வொரு குரூப்பா நம்ம வந்து குரூப் பண்ணி அந்த சவுண்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால நல்லாவே அந்த சவுண்ட்ஸை கத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 7 குரூப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 7 குரூப்ஸும் இதுதான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம 3 குரூப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல 3 குரூப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாருங்க 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரக்கூடிய குரூப் இருக்கு. ஓகே, 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடியதும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ 4th குரூப் படிக்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல படிச்ச 3 குரூப்ல படிச்ச சவுண்ட்ஸும் அந்த வேர்ட்ஸும் இதுல உங்களுக்கு வரும். இந்த லெட்டர்ஸும் உங்களுக்கு இதுல வர வேர்ட்ஸ் கூட ஆட் ஆகி வரும். அப்போ இன்னும் நம்மளால அந்த சவுண்ட்ஸையே ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வந்து பாருங்க 5th, 6th, 7th. 7th வந்து பாருங்க அங்கேயும் உங்களுக்கு வந்து 2 லெட்டர்ஸ்ல வர எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம வேர்ட்ஸை படிக்கிறது மூலமா அதோட சவுண்ட்ஸை நல்லாவே நம்மளால புரிஞ்சுக்கவோ ரீகால் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபோனிக்ஸ்ல வந்து லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 18th லெசன், இன்னைக்கு 19th லெசன் வரைக்கும் வந்திருக்கோம். இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும், ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வவல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ தனித்தனியாக நம்ம ஒரு வவல் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் அந்த வவல்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் படிக்கிறது மூலமாக ஓகே இந்தந்த சவுண்ட்ஸ் இந்தந்த இடத்துல வரும், வவல்ஸ்க்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு வந்து 4 சவுண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சவுண்டு வரும். அப்போ அங்கே வந்து 5வது சவுண்டு இருக்கும். அப்போ நமக்கு 2 லெட்டர்ஸ் வர இடங்கள்ல எப்படி சவுண்டு, சிங்கிள் லெட்டராக வந்து என்ன மாதிரி சவுண்டு, லாங் சவுண்ட் எங்கே வரும், ஷார்ட் சவுண்ட் எங்கே வரும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 3 குரூப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 3 குரூப்ஸையும் நீங்கள் வேற வேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வர லெசன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் மீட் பண்ணலாம்.